ஏட்டி அருவாமனை எடுத்தோண்டு எங்க ஓடிய அங்கக்கு இங்க என்னங்களுக்கு கிடைக்காது விளையில இல்ல போய் நான் லட்சுமிக்கு விட்டு போறேன். லட்சுமிக்கு விட்டுக்கா அருவாளோடையா வா நியாயத்தை கேட்கண்டாமா, பஞ்சாயத்து தலைவரையும் கூட்டிட்டு தான் போக போறேன். എന്നിട്ട് ഇത് അന്യായമായി இருக்கு. ഒരുവേള அந்த ஊதா குட்டிக்கு 18 வயசு நிரம்பலைன்னா நீ பண்ணியதுல நியாயம் உண்டு. 10 போலீஸும் உனக்கு சாதகமா நிக்கும். ஆனா அதுக்கு நிரம்பியாச்சு 19 வயசு ஆக போகுதுல்ல. அதுக்குன்னு இது ஒன்னும் அறியாத பச்சை பிள்ளை. இதுக்கு சம்மதம் இருந்தா ஓகே. அதே நீலி கண்ணீர் வடிச்சு வடிச்சு கிடக்குதான். கட்ட யாரு சொன்ன இதெல்லாம்? பாவம் சுபின் பயிராட்ட கரைஞ்சு கரைஞ்சு கண்ணீர் வடிச்சிருக்கு. காப்பாத்துல சுபினி. பஞ்சாயத்து தலைவரையும் கூட்டிட்டு போறேன். கூட நெட்ட பள்ளி அந்த பூத்த எல்லாரும் வருவனும். ஏட்டி கடைசியில நீதான் ஜெயில போய் கிடப்பேன்னு தோணுது. அங்க போய் இந்த அருவாமனையை வச்சு மீன் அறுத்து கடை சரியா? சும்மா வீட பார்த்து அந்த கடையை நான் வரேன். பத்திரகாளி இப்படி இருக்கவே மாட்டான். ஒருவேளை ஏதாச்சும் ஆவி என்னங்களை புகுந்து காணும். அதுதான் இவளை வச்சு ஆட்டி படைச்சது போல. மந்திரவாதியை கூட்டிட்டு போக வேண்டியதுதான். உடம்புல ஆவி என்னதோ இருந்தாலும் தண்டனை எனக்கு 10க்கு தானே கிட்டும். இந்த வாரேன் காலங்காத்தால நானே அர்ஜென்ட்டுக்கு போகல. என்ன யாரு அர்ஜென்ட்டுக்கு விളിച്ചது? எம்மா பத்திரகாளி நீயா? காலை கடனை இதுவரை முடிச்சவே இல்லைண்ணா. அதுக்கு முன்ன வந்திருக்கேன். என்னம்மா பத்திரகாளி அருவாளோட வந்திருக்க? நமக்கு ஊர்ல அநியாயம் நடக்குது. நீரு அதுக்கு நியாயம் விசாரிச்சு தரணும். இது நமக்கு ஊர்லயா? யாருமா என்ன பண்ணது? அந்த லட்சுமி உண்டுல்ல, அவ வந்து அவ்வளவு குட்டிக்கு சம்பந்தம் பாத்திருக்கியா? இதுல என்னத்த பொல்லாத்த அநியாயம் தெரிஞ்சு போய் தலைவரே மறந்து போச்சா? அது சின்ன குட்டி. 18 வயசு நிரம்பிச்சாமா? நிரம்பிச்சு 19 இனி பாவ போகுது. அப்ப என்ன பிரச்சனை இல்லையே? நமக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கொண்டு போய் டெய்லி அது எனக்கு வீட்டுல வரும். அப்ப அதுல இருந்தே தெரியாதா தலைவரே? அதுக்கு பழக்கத்தை வச்சு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. கல்யாண வாழ்க்கையில அது போன அவ்வளவுதான். ஜெயிலு வாழ்க்கையா கிடக்கும். அந்த அளவுக்கு அது சின்ன பிஞ்சு குழந்தை மாதிரி தான். நமக்கே தெரியல. அந்த சுபின் பையில கூட பறக்கண்டே தெரியும். அந்த அளவு சும்மா அங்க இங்கன்னு விளையாடி கிடக்கும். ஆமா, ஆனா என்ன பண்ண முடியும் பத்திரகாளி? லட்சுமிய நம்மளால தோற்கடிக்க முடியாது. அதுக்கு நீ இப்படி வாப்பளந்து நிக்க முடியும்? நீ இவளை பார்த்து ஒவ்வொருத்தியாலும் தனக்கு குட்டிகளை 18 வயசு நிரம்பின உடனே கட்டி கொடுக்க பாப்பாளுவா? துடிப்பாளும். ஒன்னும் படிச்சும் வச்ச மாட்டாளுவோ அப்படியே கட்டி கொடுப்பேன். நமக்கு அடுத்த சந்ததி அடுத்து ஒரு எஜுகேஷன் மிகுந்த இதா மாறாது. நம்ம எப்படி பட்டிக்காடா இருந்தாமோ அப்படிதான் இருக்கும். நல்ல யோசிச்சே பத்திரகாளி நீ. தலைவர் உண்டு அடிமுட்டா. சைடு கேப்ல தலைவரனு கூட பார்க்காம என்னமோ பந்தாடியா நம்மள. போவோம். எம்மா ஒரு சாய வெள்ளம் கூட குடிச்சலையே. இது சக்சஸா இல்ல முடியட்டும். வீட்டுக்கு வரும்ப சாய கடையில 2 சாய குடிச்சலாம். எனக்கு சாய கடையில அங்க ஆளுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்கலாம். அவனு போட்டு தருவான்மா. மட்டுக்கு வேண்டி குடியும். ஓஹோ, என்ன பத்திரகாளி நின்னுட்ட? 2 செகண்ட் நில்லுங்க. எனக்கு பஞ்சு மாறுவேல வருவேன். அதானே பார்த்தேன் கூட்டாளிகளை காணுமே. வாங்கம்மா பிரசண்டிங்களா? போமா. ஆரி ரெடி गाइस. எஸ் 10 ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வர பாருட்டி. நான் வேணவா ஒழுங்கு மரியாதை. அப்ப ஒரு கத்திய வச்சு ஒரு யாத்திடுவேன். பத்திரகாளியா இப்படி சொல்லியது? பேகியதை பிடிச்சிருக்க பத்திரகாளி. சத்தியம் ஏட்டி பத்தினி எல்லாம் இப்படி இருக்க மாட்ட தெரியல. எவனும் உனக்குள்ள புகுந்து ஆட்டி படைச்சியாய். ஒரு நல்ல இடமா வேண்டாரும். போராடுவோம். நீதிக்கு வேண்டி போராடுவோம். நீதிக்கு வேண்டி போராடுவோம். சொத்தம் இன்னு மந்திரவாதி வர செல்லணும். இந்த ராமமூர்த்தி எட்டு கேட்கணும் ஒரு நல்ல மந்திரவாதியை பத்தி. பிறகு பணத்துக்கு வேண்டி இவனிங்களும் வருவான். கள்ள போயிடுவார். 5 நாள் தினக்கூலி சம்பளம் போச்சு. இந்த மூதேவிக்கு அதுல ஃபர்ஸ்ட் இதை முடிச்சோண்டதான் வேலையை போனோம்.